மகாத்மா காந்தி சுதந்திரத்தின் சின்னம். மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய விடுதலைப் போராட்டத்தின் தலைவராக விளங்கியவர். அவரின் வாழ்வு உலகில் அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களுக்கான உன்னதமான அடிப்படையை உருவாக்கியது. காந்தி அவர்களின் ஆரம்ப வாழ்க்கை. மகாத்மா காந்தி அவர்கள் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2இல் போர்பந்தரில் பிறந்தார். அவர் தனது பள்ளிக்கல்வி காலத்திலேயே எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்றினார். காந்தி அவர்களின் கடவுள் பக்தியானது அவருக்கு மத விளக்கங்களை அறிய தூண்டியது. காந்தி அவர்களின் உலக அனுபவம். காந்தி அவர்கள் தனது 18வது வயதில் சட்டம் கற்றுக்கொள்வதற்காக லண்டன் சென்றார். அங்கு பலதரப்பட்ட மக்களின் குணங்களையும் அவர்களின் வாழ்க்கை முறையையும் ஆராயும் திறமை பெற்றார். 1893இல் தென்னாப்பிரிக்கா சென்றபோது பீட்டர் மார்ட்ஸ்பர்க் ரயில்வே நிகழ்வு அவரின் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறியது. தென்னாப்பிரிக்காவில் 1907இல் இனப்பிரிவினை சட்டத்திற்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார். இங்கு சத்தியாகிரகம் என்ற தத்துவத்தை உருவாக்கினார். காந்தி அவர்கள் இந்திய சுதந்திர இயக்கங்களில் காந்தி அவர்களின் முக்கிய பங்கு. 1915இல் இந்தியா திரும்பிய காந்தி அவர்கள் 1917இல் சம்பரன் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக போராடினார். 1920இல் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டது. 1930இல் உப்பு சத்தியாகிரகத்தின் மூலம் பிரிட்டிஷ் அரசின் பொருளாதார அடிப்படைகளை கண்டித்து நமக்கு தேவையான உப்பை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினார். 1942இல் பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு விலக வேண்டும் என்று குவிட் இந்தியா இயக்கத்தை முன்னெடுத்து நடத்தினார். காந்தியடிகள் அவர்களின் ஒழுக்க வழிமுறைகளுக்கான நெறிமுறைகள். அஹிம்சை. எந்த ஒரு போராட்டமும் அமைதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் வலியுறுத்தினார்கள். சத்தியம். உண்மையால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை காந்தியடிகள் கொண்டிருந்தார்கள். தன்னிறைவு. கிராம மக்கள் தன்னம்பிக்கையுடன் வாழ கைத்தறி மற்றும் சிறு தொழில்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கைத்தறி மற்றும் சிறு தொழில்கள் வளர்வதற்கான முன்னேற்பாடுகளை ஏற்படுத்தினார். காந்தியடிகள் அவர்களின் இறுதி கட்டம். 1947இல் சுதந்திரம் கிடைத்ததும் நாட்டின் பிரிவினை காந்தியை மிகவும் துயரமடைய செய்தது. 1948இல் அவர் கொல்லப்பட்டாலும் அவர் கொள்கைகள் உலக நாடுகளுக்கு ஒளிவிளக்காக விளங்குகின்றன. மகாத்மா காந்தியின் வாழ்வும் கொள்கைகளும் காலத்தின் எல்லைகளை தாண்டி ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை.